வந்து நம்ம anatomy தமிழ்ல முழங்கையை மடக்கிறதுக்கான அந்த தசைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எல்போ ஃப்ளெக்ஸார்ஸ். ஃப்ளெக்ஸார்னா நம்ம இப்படி மடக்கிறது ஃப்ளெக்ஷன் இல்லையா, அதனால எல்போ ஃப்ளெக்ஸார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது எத்தனை மசில் வந்து எல்போ ஃப்ளெக்ஷனுக்கு உதவுது, முழங்கையை நம்ம இப்படி மடக்கிறதுக்கு எத்தனை மசில் உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சது பைசப்ஸ். இப்படி கையை காமிப்போம் இல்லைங்களா, அப்போ பைசப்ஸ் மசில் அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, பைசப்ஸ் பிரேக்கியை. இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த பகுதிக்கு, இந்த மொத்த பகுதிக்கு பேர் பிரேக்கியம் இல்லைங்களா. அப்போ பிரேக்கியல் ஆர்ட்ரின்னு ஒரு இங்கே வரக்கூடிய ரத்த நாளத்துக்கு பேர், இந்த மசில்ஸ் எல்லாம் பிரேக்கியைன்னு வரும். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு அனட்டமிக்கலாக இந்த பகுதியை பிரேக்கியம்னு சொல்கிறதுனால உங்களுக்கு நிறையா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி விஷயங்களுக்கு அந்த பிரேக்கியம்ன்ற வார்த்தை வரும். சரிங்களா. இப்போ பைசப்ஸ் பிரேக்கியை, ஏன் இதை பைசப்ஸ்ன்னு சொல்கிறோம், இதுதான் மசில். நம்ம முதல்ல இந்த மசில் பார்த்துட்டு அடுத்து மற்ற 2 மசிலையும் பார்ப்போம். மொத்தம் 3 மசில் பைசப்ஸ் பிரேக்கி. இதுக்கு அடியில் இந்த மாடல் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது, பட் இப்படி நீங்கள் பண்ணும்போது இங்கே இப்போ இதுதான் உங்களுக்கு பைசப்ஸ்னால், அதுக்கு அடியில், அந்த பைசப்ஸுக்கு அடியில் இருக்க ஒரு மசில் தான் பிரேக்கியாலிஸ்ன்னு சொல்லுவோம். கொஞ்சம் தட்டையாக ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த மசில் பிரேக்கியாலிஸ். அது வந்து உங்களுக்கு ஹியூமரஸ் போனோட ஷாஃப்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆகி அல்னா டியூப்ராசிட்டியில் போய் ஒட்டும். 3வது மசில் வந்து பிரேக்கியோ ரேடியாலிஸ். இப்போ நம்ம ஒரு மசிலாக பார்ப்போம். முதல் மசில் வந்து உங்களுக்கு பைசப்ஸ் பிரேக்கியை. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு, பைனா 2, பைசெப்ஸ்னா 2 தலையுடைய, ஓகேங்களா, 2 தலையுடைய மசில். ஸோ பைசப்ஸ் பிரேக்கியைனா 2 ஹெட் இருக்கும். அதில் ஒரு ஹெட்டு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டு அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு காமிச்சிருப்பேன், கிளீனாய்டு ஃபாசா அப்படின்னு சொல்லுவேன். அதில் தான் வந்து இந்த ஹியூமரஸோட ஹெட் வந்து போய் உட்காரும். அப்போது அந்த கிளீனாய்டு ஃபாசா இருக்குது பாருங்கள், அந்த கிளீனாய்டு ஃபாசாவோட மேல் பகுதி சுப்ராக்ளினாய்டு டியூபர்கிள். ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஸ்கெலிட்டனில் அதை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கிளீனாய்டு ஃபாசா, இதுதான் ஸ்கேப்புலா போன், இதில் இருக்கக்கூடிய கிளீனாய்டு ஃபாசா, இதுதான் ஹியூமரஸ். இந்த ஹியூமரஸ் தான் போய் கிளீனாய்டு ஃபாஸில் ஆர்டிகுலேட் ஆகும். அப்போது இந்த பகுதி இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் தான் சுப்ராக்ளினாய்டு. ஓகேங்களா, சுப்ராக்ளினாய்டு டியூபர்கிள். இந்த சுப்ராக்ளினாய்டு டியூபர்கிள்லேருந்து அந்த மசில் அப்படியே வரும், வந்து இதுக்கு பேர் தான் க்ரூவ், பைசிபிட்டல் க்ரூவ். இதுக்குள்ளேயும் வரும். சரிங்களா, இதுக்குள்ளேயும் வரும். இது வந்து லாங் ஹெட் ஆஃப் பைசப்ஸ். அப்புறம் இன்னொரு ஹெட்டு பாருங்கள், இதுக்கு பேர் கொரக்காய்டு ப்ராசஸ். இதுவும் ஸ்கேப்புலாவில் தான் இருக்குது. சரிங்களா, இந்த ஸ்கேப்புலாலேருந்து கொரக்காய்டு ப்ராசஸ், இந்த இதுலேருந்து இப்படி ஃபைபர் இன்னொரு ஹெட் வரும், லாங் ஹெட் ஷார்ட் ஹெட்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் என்ன ஆகுது, இங்கே வந்து இப்படி பல்க் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இந்த 2 ஹெட்டு வர்றதுனால அது பைசப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பைசபிள் க்ரூவ்லேயே வரும், இந்த ஃபைபர்ஸ் இங்கே வரும், எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல பல்க் ஆகிடும். அதுதான் இந்த நீங்கள் இங்கே பார்க்குற இந்த பல்க்கு வந்து இப்போது இதுக்கு பேர் தான் ரேடியல் டியூப்ராசிட்டி. அப்போது இப்படி வரும் ஒரு ஃபைபர், இப்படி ஒரு ஹெட்டு, எல்லாம் சேர்ந்து மசிலோட பல்க் இந்த பகுதியில் வரும். அந்த மசில் அப்படியே குவிஞ்சு அந்த டெண்டான் வந்து இந்த இடத்துலையும் ஒட்டும். ஓகேங்களா, ரேடியல் டியூப்ராசிட்டி. அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்போநியூரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூவோட அப்படியே அந்த மசில் தசைநான்கள் போய் பிளெண்ட் ஆகிடும். அங்கே இருக்கக்கூடிய அந்த வேற ஒரு திசுலையும் போய் பிளெண்ட் ஆகிடும். அதுக்கு பேர் வந்து பைசிபிட்டல் அப்போநியூரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பைசிபிட்டல் அப்போநியூரோசிஸும் அப்புறம் இந்த ரேடியல் டியூப்ராசிட்டின்னா இன்சர்ஷன் சைட். சரிங்களா. அப்புறம் அந்த பிரேக்கியோ ரேடியலஸ் மசில் வந்து இந்த ஷாஃப்ட் பகுதியில் ஆரம்பித்து அல்னார் டியூப்ராசிட்டியில் போய் ஒட்டும். ஓகேங்களா, அது நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான மசில் தான் அதுவும். அது வந்து இந்த இடத்துல குவிஞ்சு இந்த அல்னார் டியூப்ராசிட்டியில் போய் ஒட்டும். ஸோ பைசப்ஸ் பிரேக்கியை ரேடியல் டியூப்ராசிட்டி, பிரேக்கியாலிஸ்ன்னு சொல்லக்கூடிய பைசப்ஸ் பிரேக்கைக்கு அடியில், நீங்கள் கெடாவருக்கெலாம் போனீங்கன்னா அந்த பைசப்ஸ் பிரேக்கை கொஞ்சம் விளக்குனீங்கன்னா தான் அடியில் அந்த மசிலை பார்க்க முடியும். கொஞ்சம் அது வைடாக இருக்கும், அதனால் வந்து சில சமயம் பைசப்ஸ் பிரேக்கையோட, ஏன்னா பைசப்ஸ் பிரேக்கை வந்து நல்லா பல்காக இருக்கும், அது கொஞ்சம் நல்லா பட்டையாக கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பிரேக்கியாலிஸ். சரிங்களா. இப்போ வாங்க நம்ம திரும்ப அந்த மாடல். இப்போது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, உங்களுக்கு சுப்ராக்ளினாய்டு டியூபர்கிள்லேருந்தும் கொரக்காய்டு ப்ராசஸ்லேருந்தும் வருது, ரெண்டும் வந்து குவியுது, அந்த குவிகிற பகுதி தான் இங்கே. அப்புறம் இந்த வெள்ளையை அங்கே தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல திரும்ப வந்து அப்படியே வந்து இந்த பல்க் பார்ட் வந்து திரும்ப நேரோவாகி டெண்டானாக மாறும். அந்த டெண்டான் போய் ரேடியல் டியூப்ராசிட்டி உங்களுக்கு ஸ்கெலிட்டனில் காமிச்சு அங்கே ஒட்டிடும். அப்போ இன்சர்ஷன் என்னது, பைசிபிட்டல் அப்போநியூரோசிஸ், ரேடியல் டியூப்ராசிட்டி. சரிங்களா. இப்போ ஆரிஜின் பார்த்துட்டு இன்சர்ஷன் பார்த்துட்டோம். ஃபங்க்ஷன் என்ன உங்களுக்கே தெரியும். மெயினாக முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து, இப்போ நீங்கள் ஒரு தம்பிள்ஸ் வச்சு இப்படி மடக்கிறீங்க, இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை அப்படி டேபிள்லேருந்து இப்படி தூக்குறீங்கன்னா அப்படி இந்த முழங்கையை மடக்கிறீங்க, அப்போ எல்போ ஃப்ளெக்ஷன் தான் அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் ஏதாவது ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இப்படி செவத்தில் ஸ்க்ரூ பண்ணுங்கள். அப்படி அந்த நீங்கள் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஸ்க்ரூ பண்ணும்போது இந்த இடத்துல கையை வச்சு தொட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த பைசப்ஸ் நல்லா வேலை செய்யும். அது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃபோராம் இருக்குது பாருங்கள், இந்த முன்கையில் வந்துட்டு
இப்படி திருப்புறம் பாருங்க, இதுக்கு பேர் சூப்பினேஷன்னு பேர், இந்த ஆக்ஷனுக்கு பேர். இப்போ இப்படி வச்சுருக்கேன்னா, இந்த கையை நான் இப்படி இப்படி திருப்புறேன் அப்படின்னா, இந்த ஃபோராமுக்கு வந்து ஃபோராமில் நடக்கக்கூடிய இந்த மூமெண்ட்டுக்கு பேர் சூப்பினேஷன். இப்போ என் கை இப்படி ப்ரொனேட்டடாக இருக்குன்னா, நான் இப்படி திருப்புறதுக்கும் இந்த பைசப்ஸ் வேலை செய்யும். ஸோ இட் இஸ் அ சூப்பினேட்டார் மசில். அப்புறம் எல்போ ஃப்ளெக்ஷனுக்கும் உதவி பண்ணுது. இது என்ன நரம்பு சப்ளை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்கிலோ கியூட்டேனியஸ் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு தான் இந்த மசிலுக்கு நர்வ் சப்ளை பண்ணுது. இப்போ மஸ்குலோ கியூட்டேனியஸ் நர்வ் இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா இந்த மசில் வேலை செய்யாது. சரிங்களா? அப்புறம் இதுக்கு பிளட் சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்னேன், இந்த பகுதி பிரேக்கியம். ஸோ பிரேக்கியல் ஆர்ட்ரியிலேருந்து ஒரு மஸ்குலர் பிரான்ச் வரும். ஸோ சப்ளைடு பை பிரேக்கியல் ஆர்ட்ரின்னு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்த மசில், ரெண்டாவது மசில் வந்து பிரேக்கியாலிஸ். நான் இதுவும் உங்களுக்கு ஸ்கெலட்டனில் காமிச்சேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஷாஃப்ட் ஆஃப் த ஹியூமரஸ்லேருந்து அந்த மசில்ஸ் ஃபார்ம் ஆகும். இது இந்த மசிலுக்கு அடியில் இருக்கும். சரிங்களா? இது வந்து பைசப்ஸ் பிரேக்கி, அதுக்கு பேர் பிரேக்கியாலிஸ். அந்த பிரேக்கியாலிஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து அல்னார் டியூபராசிட்டியில் வந்து ஒட்டு இன்சர்ஷன் சைட்டு. அதுவும் நான் உங்களுக்கு ஸ்கெலட்டனில் காமிச்சேன். ஸோ அதுதான் வந்து இதோடது. இதோட சப்ளையும் அதே மஸ்குலர் கியூட்டேனியஸ் நர்வ் தாங்க, இந்த நர்வுக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு பிளட் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரேக்கியல் ஆர்ட்ரியிலேருந்து ஒரு பிரான்ச் வருது. அது போக ரேடியல் ரிக்கரண்ட் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியல் சைடு, நம்ம தம்ப் சைடில் இருக்கும். நீங்கள் பிரேக்கியல் ஆர்ட்ரியோட அனாட்டமி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதில் வரும், நான் அதில் பேசியிருப்பேன் ரேடியல் ரிக்கரண்ட் ஆர்ட்ரி. அந்த ரேடியல் ரிக்கரண்ட் ஆர்ட்ரியும் இதுக்கு சப்ளை பண்ணுது. ஸோ பிளட் சப்ளை அது ரெண்டும், நர்வ் சப்ளை வந்து மஸ்குலர் கியூட்டேனியஸ் நர்வ் தான். இப்போ மூணாவது வந்து முக்கியமான ஒரு அடுத்த மசில். இந்த மசில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்களேன். இந்த இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது, இந்த மசில் தான் இது. இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து இந்த இடத்துல ஒட்டுது. இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒட்டுறது வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய போன் தான் ரேடியஸ் போன். நான் இதுவும் உங்களுக்கு இப்போ ஸ்கெலட்டனுக்கு திரும்ப போய் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா, இது பிரேக்கியம் பகுதி. இந்த சைடு ஆஃப் த ஃபோராம், இந்த ஃபோராமில் இந்த பகுதி இருக்குது இல்லையா, இந்த கட்டவிரல் பகுதி, அந்த பக்கம் உள்ளது ரேடியல் போன் இருக்கிறனால ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது இந்த பிரேக்கியம்லேருந்து ரேடியஸ்க்கு போகிறதுனால பிரேக்கியோ ரேடியாலிஸ். இப்போ நான் வந்து இந்த மசிலை இப்போ எங்கிட்ட காட்டுறவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஒரு மாதிரி இங்கே தடிக்குது பாருங்கள். இப்படி நான் ஒரு ரெசிஸ்டட் ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த மசில் தான் பிரேக்கியோ ரேடியாலிஸ். அந்த மசில் தான் உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இந்த இதில். ஓகேங்களா? இப்போ இந்த பிரேக்கியம், அதாவது நம்ம ஹியூமரஸ் போன் இருக்குது பாருங்கள், அந்த ஹியூமரஸ் போனில் லேட்ரல் சைடில், லேட்ரல்னால் இந்த பக்கம் இல்லைங்களா, லேட்ரல் சைடில் லேட்ரல் சுப்ராகாண்டைலார் ரிட்ஜ் அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதான் ஆரிஜின். அங்கேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய ரேடியஸ் போனில் இருக்கக்கூடிய ஸ்டைலாய்டு ப்ராசஸ். நான் இப்போ இந்த ரெண்டு இதையும் நாங்கள் ஸ்கெலட்டன் உங்களுக்கு இப்போ ஒரு ஷார்ட்லி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வந்து இங்கே பிரேக்கியமில் ஆரம்பித்து அந்த ரேடியஸ் போனில் போய் ஒட்டுறதுனால இதுக்கு பேர் பிரேக்கியோ ரேடியாலிஸ். இந்த மசில் வந்து ரேடியல் நர்வால் சப்ளை பண்ணுறது. இப்போ என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும்னா, மஸ்குலர் கியூட்டேனியஸ் நர்வ் இன்ஜூர் ஆனால் இந்த மசில் ரெண்டும் அஃபெக்ட் ஆகிடும். ஆனால் என்னால் அப்போ என் முழங்கையை மடக்கவே முடியாதுன்னா முடியும். ஏன்னா இந்த மசில் வந்து வேறு நரம்பில் சப்ளை பண்ணுறதுனால, வேறு நரம்பால் சப்ளை பண்ணப்படுறதுனால இது வந்து உங்களுக்கு இந்த இந்த மசில் ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்கும். அன்லஸ் ரேடியல் நர்வும் சேர்ந்து இன்ஜூர் ஆகிருந்தால் தான் இதுவும் பாதிக்கப்படும். அப்போது இது சப்ளைடு பை ரேடியல் நர்வ். சரிங்களா? இப்போது உங்களுக்கு வந்து பிளட் சப்ளை பார்த்தீங்கன்னா, இந்த ரிக்கரண்ட் பிரான்ச் ஆஃப் ரேடியல் நர்வ், ரிக்கரண்ட் பிரான்ச் ஆஃப் ரேடியல் ஆர்ட்ரி வந்து அந்த ரேடியல் ரிக்கரண்ட் ஆர்ட்ரியும் சப்ளை பண்ணும். அப்புறம் ஒரு பிரான்ச் ஃப்ரம் த போஸ்டீரியர், அந்த நம்ம ப்ரொஃபண்டா பிரேக்கி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொஃபண்டா பிரேக்கி ஆர்ட்ரி, அப்புறம் வந்து ரேடியல் ரிக்கரண்ட் ஆர்ட்ரி எல்லாமே வந்து இந்த மசிலுக்கு சப்ளை பண்ணும். இப்போ இதோட ஆக்ஷன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எல்போ ஃப்ளெக்ஷன். அதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், முழங்கையை மடக்கக்கூடிய மசில் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால எல்போ ஃப்ளெக்ஷன் தான் இதோட ஃபங்க்ஷனும். இது போக இன்னும் ஒன்று இது பண்ணும். என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த கை இப்படி நடுவில், இது வந்து என்னோடய ஃபோராம் வந்து நான் மிட் ப்ரோனில் வச்சுருக்கேன். அதாவது நான் இப்படியும் வைக்கல, இப்படியும் வைக்காமல் நடுவில் வச்சுருக்கேன் இல்லையா. இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மசில் நல்லா அட்வான்டேஜஸாக எல்போ ஃப்ளெக்ஷன் பண்ணுது. கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து ஒரு கப்பையோ ஒரு பாட்டிலையோ இப்படி பிடிச்சி இப்படி தூக்குறேன்னா இந்த மசில் நல்லா அப்படி எனக்கு கரெக்டாக ஏதுவாக இருக்குது. அதே நேரத்தில் என் கை இப்போ இப்படி இருக்குதுன்னா, என் கையை வந்து இந்த ப்ரொனேஷன்லேருந்து இப்படி மிட் ப்ரோனுக்கோ இல்லை சூப்பினேஷன்லேருந்து மிட் ப்ரோனுக்கோ கொண்டு வரதுக்கும் இந்த மசில் கொஞ்சம் வேலை செய்யும். ஸோ அதனால் இது வந்து சப்போர்ட் பண்ணும். ப்ரோனேஷன் சூப்பினேஷன் ரெண்டையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து எல்போ ஃப்ளெக்ஷனுக்கு முக்கிய பங்காற்றும். சரிங்களா? இதுவும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மசில் தான். இப்போ நம்ம சுருக்கமாக வந்து இந்த ஆரிஜின் இன்சர்ஷன் சைட்டை வந்து நான் உங்களுக்கு ஸ்கெலட்டன்லையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. இந்த பகுதி தான் நம்மளுடைய ஹியூமரஸ் போனோட லேட்ரல். இதான் லேட்ரல் சைடு, இது மீடியல் சைடு. இந்த லேட்ரல் சைடில் சுப்ரா காண்டைலார் ரிட்ஜ்னு சொல்லுவோம்.
ஸோ இப்போ இந்த லேட்ரல் சுப்ராகாண்டெல்லா ரிட்ஜில் ஆரம்பித்து அப்படியே வருது இந்த மசில் இந்த இடத்துல ஆரிஜினாக அப்படியே சைடில் வருது, வந்து இப்படியே போனீங்கன்னா இதுதான் ரேடியஸ் போன். இந்த ரேடியஸ் போனில் இருக்க ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். அப்போ இங்கேருந்து வந்து இங்கே ஒட்டுது, சரிங்களா? இங்கேருந்து இங்கே என் விரல் 2க்கு நடுவில் அந்த மசில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இது ஆரிஜின், இது இன்சர்ஷன். அப்போது ஆரிஜின் ஸ்டேபிளாக இருக்கும், இன்சர்ஷன் சைட் புல் ஆகும், கரெக்டுங்களா? அப்போ புல் ஆகும்போது என்ன ஆகுது பாருங்கள், அந்த மசில் வந்து இது வந்து ஸ்கெலிட்டனாக உங்களுக்கு ஸ்மூத்தாக இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோராம் வந்து ஒரு ஃபோராம் வந்து இப்படி மிட் ப்ரோனில் வச்சுக்கிட்டு, அதாவது இப்படி இல்லாமல் இப்படி மிட் ப்ரோனில் வச்சுக்கிட்டு அப்போ வந்து நீங்கள் ஃப்ளெக்ஷன் பண்ணிங்கன்னா இந்த மசில் தான் உங்களுக்கே தெரிஞ்ச பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ சுப்ராகாண்டலா ரிட்ஜிலேருந்து ரேடியல் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். இது தாங்க இந்த 3வது எல்போ ஃப்ளெக்ஷன் மசில். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கே இந்த ஒரு குவிஸ் மாதிரி இதை கேட்டுக்கோங்க. எல்போ ஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடிய 3 தசைகள் என்னென்ன, அதில் எந்தெந்த தசைகளுக்கு எந்தெந்த நரம்புகள் வந்து சப்ளை பண்ணுது, எந்தெந்த இரத்த நாளங்கள் இந்த மசில்களுக்கு சப்ளை பண்ணுது, இந்த ஒரு மசிலுடைய ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது அதோட செயல்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எந்த விதமான ஒரு அசைவை ஏற்படுத்துது, பைசப்ஸோட அசைவு என்ன, பிரேக்கியாலிஸ் என்ன மாதிரியான அசைவுகளை ஏற்படுத்தும், பிரேக்கியோ ரேடியாலிஸ் என்ன விதமான அசைவுகளை ஏற்படுத்தும். இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் வந்து அதை திரும்ப சொல்ல முடியுதா, இல்லை எழுதி வச்சுக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக கருத்துரை பகுதியில் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க, பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.